சொன்னீரே, நாங்க எல்லாரும் இணைந்து நாங்க செபிக்கிறோம். எங்க செஞ்சேரியில ஒரு ரட்சிப்பை கொடுங்கய்யா. எங்க செஞ்சேரி ரட்சிப்பை கொடுங்க ஆண்டவரே. மனம் திரும்புதல் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதிகள் சுஸ்தமடைய நாங்க செபிக்கிறோம். வியாதியஸ்தர்களுக்காக இயேசுவின் நாமத்தில் வியாதி மறையட்டும், பலவீன ஒழியட்டும். பொல்லாத பிசாசானவன் கட்டுகள் கொடுத்திருப்பானால் கட்டுகள் முறியப்படட்டும். திருமண தடைகள் விலகட்டும். ஆண்டவரே தகப்பனே, நம்முடைய கிருபை ஆளுகை செய்யும்படியாய் ரீமா தாரமா ஷபரி விக்கவர ஆண்டவரே, நீர் எங்களுக்கு தந்திருக்கிற தேசம் நல்ல தேசம். அப்படி இருக்கிறபடியினால் திருமண தடைகள், ஆண்டவரே கர்ப்பத்தின் ஆசீர்வாத தடைகள், ஓ தகப்பனே வியாபார தடை, வேலையில் ஆசீர்வாத தடை, படிக்க முடியல என்ற தடை, பயம், கலக்கம், குழப்பம், இதோ தகப்பனே கணவன் மனைவிக்குள்ள சந்தேக பார்வைகள் எல்லாவற்றையும் கொண்டு வருகிற பொல்லாத பிசாசே, உன்னை சபித்தம்பரப்படுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில். செஞ்சேரி விட்டு வெளியே போ. செஞ்சேரி மேல இருக்கிற தரிசனத்தை கர்த்தர் நிறைவேற்றும். செஞ்சேரியில ஆண்டவர் வைக்கப்பட்டிருக்கிற தேவ திட்டத்தை ஆண்டவர் விளங்க செய்யும் என்று சொல்லி எங்களை தாழ்த்துறோம்ப்பா, எங்களை தாழ்த்துறோம், முற்றிலும் வறுமையாக்குகிறோம். தகப்பனே, ஆராதனை வேலையை கர்த்தர் ஜீவபலியா ஏற்றுக்கொண்டீர் என்பதாய் நாங்கள் விசுவாசித்து இப்போ உங்க ஜீவனுள்ள வார்த்தைக்குள்ள கடந்து போகிறோம். என் தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டு இருக்கிறீர். நல்ல எலெக்ஷன் ஆசீர்வதிக்க போகிறேன். செஞ்சேரியில ஒரு எழுப்புதலை நாங்க பார்க்க போகிறோம். செஞ்சேரியில எல்லா கட்டுகள் முறிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட போறாங்க சொன்னங்க. கர்த்தர் நீர்தாமே உங்க ஆலயத்துக்கு கொண்டு வர போகிறீர். இந்த கிருபைக்கு ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம்னு சொல்லி எங்களை தாழ்த்தி இந்த வேளையிலும் கூட நீங்க பேசுங்க, நாங்க கேட்கிறோம் சுவாமி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். வரலாம். ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள்ளாக எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய சந்தோஷம் இன்னும் நிறைவாய் அமைய கிறிஸ்துவுக்குள்ளாக உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த Facebookல யூடியூப்ல பார்க்கிற உங்களுக்கும் செஞ்சேரி ஜெப வீட்டின் சார்பாக அன்போடு வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் நாமத்தின் மகிமை உங்கள் மீது உதிக்கட்டும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷம். அல்லேலூயா. ஆமா, நல்ல வேளை எல்லாரும் ஒரு 5000 rupees வாங்கியிருக்கீங்க, ரிசீவ் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு சந்தோஷம் உங்களுக்கு ஆட் ஆன் ஆயிருக்கு. அல்லேலூயா. ஆமென். சரி, யாரு வச்சாலும் உங்க ஃபேமிலிக்குள்ளதானப்பா இருக்குது. ஸ்தோத்திரம். சரி, தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நாளில கூட விசேஷமாய் நாம் கர்த்தருடைய வார்த்தைக்குள்ள நாம் கடந்து போகலாம். இவ்வளவு நேரம் நல்ல நம்ம ஆராதித்தோம். தேவ பிரசன்னத்தினாலே கர்த்தர் அந்த முகுடாரத்தை மறைத்து நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். அதே போல இந்த நாளிலும் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிற விசேஷமான ஒரு வார்த்தையை நாம் சுருக்கமா தியானிச்சு ஜெபிச்சு முடிக்க போறோம். என்ன அப்படின்னா, இந்த நாளுக்கு உண்டான வார்த்தையினுடைய தலைப்பு வாக்குத்தத்தத்தை வாங்குங்கள். அதுதான் தலைப்பு. என்னைக்குமே நம்ம ஒரு ப்ராமிஸ் வேர்டு ஆண்டவர்ட்ட இருந்து வாங்கணும். இந்த வாக்குத்தத்தம் வாங்குறது அப்படின்னாலே நம்ம நினைச்சுக்கிறோம் இது ஊழியக்காரனுடைய வேலை. மாதத்துல ஒரு நாள் வாக்குத்தத்தம் வாங்குவாங்க, வருஷத்தினுடைய வாக்குத்தத்தத்தை வாங்குவாங்க, அவ்வளவுதான். அப்படி இல்ல, இது ஒவ்வொரு கிறிஸ்தவர்களுக்கு உண்டான ஒரு ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கை. வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கணும் ஆண்டவற்றிலிருந்து. வாங்கிட்டு ஆங்காங்கே ஒட்டி கொள்வதில்லை. அந்த வாக்குத்தத்தத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி நம்ம சிந்தித்து பார்த்து செயல்பட வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொல்றார். என் மகனே, என் மகளே, என் வாயிலிருந்து வார்த்தை வாங்கிக்க. சரி, ஏன் அந்த வார்த்தை வாங்கணும் அப்படின்னா, வசனம் எப்படியாய் சொல்லுகிறது, அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தை என்ன செய்யுமா, வெளியில அவருடைய வாயிலிருந்து வெளியில வந்துருச்சுன்னா அந்த காரியங்களை முடிக்காம திரும்பி வராது. அல்லேலூயா. நான் தான் சொல்லுவேன், நீங்க யாருகிட்ட இருந்து வாக்கு வாங்குறீங்களோ இல்லையோ, பிராமிஸ் வாங்குறீங்களோ இல்லையோ, அம்மா பிராமிஸ் பண்ணுமா, எனக்கு நாளைக்கு பிரியாணி பண்ணி கொடுப்பேன்னு பிராமிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி உங்க அம்மா கிட்ட வாங்குறீங்களோ இல்லையோ, அப்பா அடுத்த மாசம் சேலரி வந்தோன்னு என்னை வெளியில கூட்டிட்டு போங்கப்பா, உங்க தம்பிய என்னை வெளியில கூட்டிட்டு போடா
நான் இங்க மாலுக்கு போகணும்னு விரும்புறேன், எனக்கு ப்ராமிஸ் பண்ணு. அவன்கிட்ட தம்பிகிட்ட ப்ராமிஸ் வாங்குறீங்களோ இல்லையா, அப்பாட்ட சத்தியத்தை வாங்குறீங்களோ இல்லையோ, சத்தியம் நிறைந்த ஆண்டவற்ற சத்தியத்தை வாங்கணும். ஹல்லேலூயா. அதுதான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களுக்கு அது தெரிய மாட்டேங்குது, நிறைய கிறிஸ்தவர்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன செய்யணும் அப்படின்னு. ஒரு காரியத்தை எடுப்பதற்கு முன்பாக, ஒரு ஊழியத்தை துவக்கிறதுக்கு முன்பாக தேவ சமூகத்துல வாக்குத்தத்தத்தை பெற வேண்டும். நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் செஞ்சேரிக்கு ஏதோ கூப்பிட்டுட்டோன்னு வந்துட்டாங்க அப்படின்னு நினைச்சு. இல்ல, தேவ சமூகத்துல செபித்தேன். குறிஞ்சேரியில இருக்கிற ஜனங்க சொல்றாங்க, ஆண்டவரே செஞ்சேரிக்கு ஊழியக்காரங்க இல்லைன்னு சொல்லி நான் என்ன செய்யட்டும்? உடனே முடிவெடுக்க கிடையாது. நான் உடனே ஜெபிச்சு தேவ சமூகத்துல ஆண்டவர் சொன்னாரு, நீ போ, நான் உன் கூட இருந்து உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் சொல்லுகிற வரையிலும் நீ அங்க இருந்து நீ காரியங்களை நிறைவேற்றணும். சரி ஆண்டவரே, என் தேவையெல்லாம் சந்திப்பீங்களா அப்படின்னு கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் நீ சொன்னார் 2019 டிசம்பர் மாதம். ஆமா சார், 2018 டிசம்பர் 25ஆம் தேதி துவங்கணும் நம்ம. ஆண்டவர் சொன்னார், உன் தேவையெல்லாம் நான் சந்திப்பேன், ஆனா என்ன செய்யக்கூடாது, வெளியில உன் தேவையை சொல்லக்கூடாது. செஞ்சேரிக்கு போய் வர காரியம் என்னென்ன காரியம் இருந்தாலும் நீ வெளியில சொல்லக்கூடாது, தெரியப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்னை கண்டித்தார். இந்நாள் வரையில நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன்னா எதையுமே காண்பித்ததும் கிடையாது. ஆண்டவர் சொன்னார், சொல்லவும் கூடாது, காமிக்கவும் கூடாது, ஆனா காரியங்கள் எல்லாம் அப்பதான் நான் சந்திப்பேன். இந்த நாள் வரையிலும் கர்த்தர் கொடுத்த அந்த பிராமிஸ்ல இருந்து விலகவே இல்லை. ஹல்லேலூயா. என்ன தேவையா இருந்தாலும் இன்னைக்கு உங்க கண்ணு முன்னாடி இருக்குது. இந்த இடத்தை தேவனே தந்தார் இல்லையா? நம்ம உட்கார்ந்து இருக்கிற ஸ்தலத்தை கர்த்தரை தந்தார். இங்க கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பொருட்களும், எல்லா பொருட்களிலும் என் இயேசு சொன்ன சத்திய வார்த்தை அப்படியே நிறைவேறி இருக்கிறது. நீங்க தான் பாக்குறீங்க, உங்க கண்ணு முன்னாடி தான் வந்தது இல்லையா? ஃபேன் இல்லாம உட்கார்ந்து இருந்தோம், தண்ணி குடிமா, ஃபேன் இல்லாம இருந்தோம் தேவ சமூகத்துல, அப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம், ஜெபிக்க கூட இல்ல. ஒரு ஃபேன் இருந்தா நல்லா இருக்குமே, ஆண்டவர் கொடுத்தார். ஒவ்வொரு காரியத்திலும் நான் பாக்குறேன். 2018 ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை செஞ்சேரியை பொறுத்த வரைக்கும் நிறைவேற்றி கொண்டே வருகிறார். இன்னைக்கு தேவனுடைய தரிசனம் பெரிதாய் இருக்கிறத என் கண்கள் பார்க்கிறது. செஞ்சேரி மேல தரிசனம் பெருசு. இன்னைக்கு நமக்கு அது தெரியாது, ஆனா எனக்கு தெரியும், நான் பார்த்துட்டேன், தரிசனம் பெரிது. பயமா இருக்குது எப்படி ஹேண்டில் பண்ண போறேன்னு சொல்லி, ஆனா கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. எல்லாருடைய பார்வையும் இந்த இடத்துல விழுக போகிறது ரொம்ப சீக்கிரம். எல்லாருடைய கால் தடம் இந்த இடத்துல வரப்போகிறது ரொம்ப சீக்கிரம். ஏன்னா இயேசு எங்க இருக்கிறாரோ, ராஜா எங்க இருக்கிறாரோ, சிப்பாய்களுக்கு அங்கதான் வேலை. ராஜாவை தவிர வேற எங்கேயும் சுத்திக்கிட்டு இருக்க முடியாது. என் ராஜாவின் ஸ்தலமா இந்த ஊர் மாற போகிறது. அல்லேலூயா. அப்படி இருக்கிறபடினால நீங்க வாக்குத்தத்தத்தை வாங்கணும். ஆமா பிரதர், நீங்க ஊழியம் செய்றீங்க, ஊழியத்துக்காக நீங்க வாக்குத்தத்தம் வாங்குறீங்க அப்படி இல்ல. பிரயாணப்படும் போது கூட நாங்க வாக்குத்தத்தம் வாங்குவோம் ஆண்டவர்ட்ட. ஜனவரி மாசம், ஒவ்வொரு ஜனவரி மாசமும் ஒரு இடத்துக்கு நான் போவதுண்டு. தூத்துக்குடி மாவட்டத்தில் நடக்கக்கூடிய ஊழியத்துக்கு நான் போவதுண்டு. வருஷந்தோறும் நான் ஜெபம் பண்ணுவேன் ஆண்டவர்ட்ட, ஆண்டவரே எல்லா ஊழியத்தையும் நான் முடிச்சுட்டேன், நீங்க கொடுத்த எல்லா ஊழியத்தையும் நான் முடிச்சுட்டேன், எல்லா வீடும் விசிட் பண்ணிட்டேன், உபவாச ஜெபங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டேன், நாங்க போறது உமக்கு சுத்தமா ஆண்டவரே, பிரயாணத்துக்கு நீர் என்ன சொல்லுகிறீர்னு கேட்பேன். ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுப்பார். வாக்குத்தத்தம் கொடுத்து தேவைகளுக்காக நான் ஜெபிப்பேன். ஏன்னா நாங்க அங்க இடத்துக்கு போகும்போது தூத்துக்குடி முடிச்சுட்டு அப்படியே கன்னியாகுமரி லைனா ஒவ்வொரு ட்ரிப்பா இருக்கும். கிட்டத்தட்ட 1000-1500 கிலோமீட்டர் ரவுண்டிங்ல இருக்கும். காருக்கு வாக்குத்தத்தம் வாங்குவேன், எங்க தேவைகளுக்காக வாக்குத்தத்தம் வாங்குவேன், போக்கை வரத்தையும் பாதுகாப்பதற்காக வாக்குத்தத்தம் வாங்குவேன். தேவ சமூகத்துல எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் என்ன கொடுப்பாரு, வாக்குத்தத்தங்களை கொடுத்து ஆசீர்வதிப்பார். வாக்குத்தத்தம் கொடுத்துட்டாருன்னா பயப்படவே மாட்டேன். அல்லேலூயா. ஒரு நாள் சென்னைக்கு நான் போகணும். சென்னையில ஒரு சில காரியங்கள் இருக்கு. நான் கார்ல தான் பிரயாணம் பண்றோம். டயர் பாத்தீங்கன்னா பேக் வீல் டயரு நல்லாவே கிழிஞ்சு கம்பி வெளியே தெரியுது. ஒரு 7-8 கம்பி டயர்ல கிழிஞ்சு தெரியுது. நல்லா விசிபிளா இருக்கு டயர்ல. பாத்துருக்கீங்களா? டயருக்கு கம்பி கிழிச்சு கம்பி வெளியே தெரியுது, பாத்துருக்கீங்களா? இந்த மாதிரி. அதுவும் கொடூரமான ஒரு வெயில் காலம், மே மாசம்.
பயங்கரமான வெயில். நான் ஆண்டவரை கேட்கிறேன், சென்னை போகணுமா ஆண்டவரே? இந்த கார்ல நான் பிரயாணப்பட முடியுமா ஆண்டவரே? டயர் மாத்தணுமே இல்ல மாத்த வேண்டாமா சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவர் ஒரே ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாரு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்துல என் பலன் பூரணமாய் விளக்கும். இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டு டயருக்காக ஜெபிக்கும் போது ஒன்னே ஒண்ணு போட்டேன், சிலுவை போட்டுட்டு கிளம்பு, பயப்பட வேண்டாம். சென்னை கிளம்பியாச்சு. போயிட்டு அவ்வளவு கொடுமையான வெயில், அந்த ரோட்ல டயர் சுத்த ஒன்னே ஒண்ணு, என் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணி இருக்கிறார். போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு சோதனை. திரும்பி வரும்போது சென்னையில இருந்து ஒரு 200 கிலோமீட்டர் தாண்டிட்டேன். தாண்டினதும் கொஞ்சம் ஓரத்துல நிப்பாட்டி சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் நாங்க இறங்கி சாப்பிடுறோம். காரை நிறுத்திட்டு உள்ள ஹோட்டலுக்கு வர்றேன், தப்புன்னு ஒரு சத்தம் வெடிக்குது ரோட்ல. என்னன்னு பார்த்தா ஒரு லாரி டயர் வெடிச்சு அப்படியே ஒரு ஓரமா நிக்குது. அதை பார்த்தோன்னே எனக்கு மனசுல ஒரு சந்தேகம் வந்தது, ஒருவேளை சிம்டம்ஸா இருக்குமோ, நம்ம கார் டயர் வெடிக்கிறத முன்கூட்டி ஏதாவது காமிக்கிறாரோ ஆண்டவர் அப்படின்னு. அப்பவும் உள்ள ஆவியானவர் பேசினார், இல்ல நீ போயிட்டு திரும்பி வர வரையிலும் உனக்கு ஒன்றும் ஆகாது. மறுபடியும் அந்த டயர்ல போய் சிலுவை மட்டும் போட்டு விட்டுட்டு சாப்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். வீடு வந்து சேர்ந்து இன்னும் 3000 கிலோமீட்டர் ஓட்டுனதுக்கு அப்புறம் டயர் மாட்டுனேன். ஹல்லேலூயா. கர்த்தர் கிருபையாய் நடத்தினார். சும்மா நிக்கிற வண்டி கிடையாது. கிட்டத்தட்ட இப்பவும் பாரு, சர்வீஸ் எனக்கு டைட் ஆயிடுச்சு. இன்னும் கார் எடுத்துட்டு போல, அதனாலதான் பைக்ல வந்திருக்கிறேன். 91,000 கிலோமீட்டர் ஓடிட்டோம். காரை ஓடிக்கிட்டே இருக்கும், சும்மா நிக்கவே நிக்காது. தேவன் கொடுத்த காரு அவருடைய ஊழியத்துக்காக ஓடிக்கொண்டே இருக்கும். அப்படி இருக்கும்போது கர்த்தரே எல்லாவற்றையும் அழகாய் நடத்துகிறார். அதான் பாருங்க, நீங்க ஆண்டவர்கிட்ட இருந்து வார்த்தை வாங்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வந்திருக்கு, ஆப்பர்ச்சுனிட்டியா ஒரு வேலை எனக்கு கொடுத்துருக்காங்க, மெயில் வந்திருக்கு, இந்த இடத்துல வந்து இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணுன்னு சொல்லி. ஆனா எனக்கு நீங்க வாக்குத்தத்தம் கொடுங்க ஆண்டவரே, இந்த வேலையில நான் ஜாயின் பண்றதுக்கு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுங்க ஆண்டவரே நீங்க கேட்கணும். அந்த எஜமானன்ற நீங்க வாங்கணும். ஆண்டவர் உங்களுக்கு இந்த வாக்குத்தத்தம் கொடுத்துட்டா அந்த வேலையில எந்த பிரச்சனையும் வராது. அப்படியே வந்தாலும் நீங்க முறையிட்டு ஜெபிக்கலாம். ஆண்டவரே நீங்க கொடுத்த வாக்குத்தத்தம் தானே, நீங்க சொல்லிதானே இந்த வேலையில நான் ஜாயின் பண்ணேன், நீங்க சொல்லிதானே இந்த வியாபாரத்தை நான் ஆரம்பிச்சேன், நீங்க சொல்லிதானே இந்த ஊழியத்தை நான் ஏதோ கடந்து போனேன், நீங்க சொல்லிதானே நான் பிரயாணப்பட்டேன். அப்படி இருக்கும்போது அந்த பிரச்சனை வருது, நீங்க தான்ப்பா பார்க்கணும்னு சொல்லி கேட்கலாம், டிமாண்ட் பண்ணலாம். எதையுமே பண்ணாம கடைசியில போய் டிமாண்ட் பண்ண எப்படி ஆசீர்வாதம் வரும்? போன வாரம் நம்ம பார்த்தோம்ல, சாராய் ஆண்டவர்கிட்ட கேட்கவே கிடையாது. ஆகாரையும் ஆபிரகாமையும் இணைத்து ஒரு குழந்தை உண்டாகுமா, இது உமக்கு சித்தமா, கேட்கவே இல்லை. பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் என்ன சொல்றா சாராய்? உமக்கு எனக்கு நடுவே ஆண்டவர் நீதி செய்வாராக, நியாயம் தீர்ப்பாராக. ஆண்டவர் வந்தாரா? வரவே கிடையாது. நானா இருந்தேன்னா சாராய என்கிட்ட கேட்டாம செஞ்சுன்னு 2 கேள்வி கேட்டிருப்பேன். ஆனா ஆண்டவர் எதுவுமே கேட்கல. அப்ப என்னைக்குமே நம்ம தெரிந்து கொள்ளணும், தேவ சமூகத்துல ஜெபிக்காத எந்த காரியத்திலையும் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருக்க மாட்டார். ஜெபம் பண்ணணும். சின்ன காரியத்தை கூட ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே இது நான் வாங்கவா, இதை நான் செய்யவா, இதை நான் கொடுக்கவா, நீர் என்ன சொல்லுகிறீர் ஆண்டவரே? அதை கேட்கிற பழக்கம் உங்களுக்கு இருக்குமானா நீங்க எங்கேயும் ஏமாந்து போக மாட்டீங்க. அதனால சொன்னேன், இன்னைக்கு என்ன தலைப்புன்னா, வாக்குத்தத்தங்களை வாங்குங்கள். இப்படி வாக்குத்தத்தம் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்குள்ள குழப்பமே வராது, உங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராது. சரி, இன்னைக்கு பாருங்க, எபிரேயர் எழுதின புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை நாம் வாசி கேட்கலாம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 10வது அதிகாரம் 23வது வசனம். எடுத்தவங்க யாரா வாசிங்க, சத்தமா தெளிவா வாசிக்கணும். அல்லாமலோ நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க வேண்டாம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். ஆமா, பாருங்க வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகிறதில் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்க கடவோம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவராயிருக்கிறாரே. இன்னைக்கு நம்ம வாக்குத்தத்தம் ஏன் வாங்கணும்னு சொல்றோம்னா, நம்ம நம்பிக்கையே அதுதாங்க இருக்குது, அசைவில்லாம இருப்போம். இங்க வேத புஸ்தகத்துல ஒரு பரிசுத்தவான் இருக்கிறார்.
அந்த பரிசுத்தவானுடைய வாழ்க்கையில தேவ சமூகத்திலிருந்து வாக்குத்தத்தம் வாங்கிட்டாரு. வாக்குத்தத்தம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு சோதனை வருது. அந்த சோதனையில அவர் எப்படி தாண்டி கொடுத்த வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டார், எதனால அப்படின்னு சொல்லி ஒரு தீர்வான ஒரு காரியத்தை பார்த்து நாம் செபிக்க போகிறோம். பாருங்க, ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில், அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏகசூதனும் உன் நேசகுமாரனுமாக ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகளின் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாய் பலியிடு என்றார். சொல்லிட்டார் ஆண்டவர். கவனிங்க, 100 வயசுலதான் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு குழந்தை கொடுக்கிறாரு. 1-2 வயசுல இல்ல, 100 வயசுல அந்த குழந்தையை கொடுத்து, இந்த குழந்தைய லைட்டா கொஞ்சம் பெருசா வளர்த்தோன்ன, இந்த பாப்பா மாதிரி பிபின் மாதிரி கூட இருக்காதுன்னு நினைக்கிறேன், இந்த பாப்பா மாதிரி வளர்த்தோன்ன குட்டியா ஆண்டவர் சொல்றாரு, நான் காமிக்கிற மலையில ஒரு மலையில போய் என்ன செய்ய, பலியிட்டு உன் பிள்ளையாண்டான எனக்கு பலி கொடு. 100 வயசுல கொடுத்த குழந்தைய என்ன பண்ணிருப்பாரு ஆபிரகாம்? நமக்கு அந்த கதை தெரிஞ்சனால சொல்லிடுவோம். ஆனா கொஞ்சம் கூட யோசிக்கல. அடுத்த வசனத்தை வாசிமா, 22ல 3வது வசனம். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து கழுதையின் மேல் சேணம் கட்டி தன் வேலைக்காரன் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்துக்கு புறப்பட்டு போனான். பாருங்க, கொஞ்சம் கூட மனுஷன் யோசிக்கல. 100 வயசுல கொடுத்த குழந்தைய ஆண்டவர் பலியிட சொல்றாரே, நான் என்ன செய்வேன்? பேசுறது ஆண்டவர் தானா? ஏன்னா கொடுத்தவர் திரும்ப வாங்க மாட்டாரு. இன்னைக்கு நிறைய பேருடைய கேள்வி, கொடுத்ததை பறிச்சுக்கிட்டாரு ஆண்டவர் அப்படின்னு இல்ல. கொடுத்தத ஆண்டவர் ஒருபோதும் வாங்க மாட்டாருங்கிறது ஆபிரகாமுக்கு திட்டமும் தெளிவுமாய் தெரிந்தது. அதை எப்படி எல்லாம் யோசிச்சிருக்கிறாருங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு கிறிஸ்தவங்களுக்கு தேவை இந்த மாதிரி ஒரு விசுவாசம் உள்ள ஒரு வாழ்க்கை. என் ஆண்டவராக இயேசு சொல்லுகிறாரு, இதோ நீ காண்கிறதை இல்ல, காணாததை நம்புகிறவன் தான் எனக்கு தேவை. நான் பார்த்ததுனால நம்புறேன், அது வேண்டாம் ஆண்டவருக்கு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் வசனத்தை சொல்ல வர்றேன். எனக்கு பிரதர் சாக்லேட் வாங்கி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இங்க முன்னாடி இருக்கிற சாக்லேட்டை பார்த்ததுக்கு அப்புறம் நம்புறதில்லை. அவங்க வாங்கிட்டு வந்திருப்பாங்க எப்படியாச்சு. இதுதான் நம்பிக்கை. ஒரு சின்ன ஒரு ஒரு சுவிசேஷ கூட்டம் நடந்ததுதான், விடுதலை முகாம் மாதிரி ஒரு 3 நாள் கூட்டம். இந்த 3 நாட்களுடைய கூட்டத்துல அந்த ஒரு சின்ன பிள்ளை ஒரு விசுவாச அறிக்கை செய்திருக்கிறா. என்ன அப்படின்னா, அந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா அந்த பெண், அந்த குட்டி பிள்ளை என்ன பண்ணிருக்கிறா, ஒரு 3 நாள்ல ஒரு நாள் கொடையை தூக்கிட்டு போயிருக்கா. பயங்கரமான வெயில். ஆனா அங்க மழை வரும் அப்படின்ற ஒரு காரியம் அவளுக்கு தோணி அத கொடையை தூக்கிட்டு போகும்போது எல்லாம் சொன்னாங்களா, எதுக்கு இந்த கொடை, எதுக்கு தேவையில்லாம இந்த கொடையை கொண்டு வர அப்படின்னு சொல்லி. இல்ல, ஏசப்பாட்டு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், மழைக்காக கர்த்தர் மழையை கட்டளையிடுவாரு, ஏசப்பா மழையை கொடுப்பாரு, நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி மற்றவங்க எல்லாரும் கேலி கிண்டல் பண்ணாங்களாம். ஆனா அவன் நம்பிக்கையை பாருங்க, அந்த கூட்டம் முடிந்த பின்னாடி சரியான மழை, பயங்கரமான ஒரு மழை. அந்த கொடையை பிடிச்சிட்டு அந்த பிள்ளை வீட்டுக்கு நேரம் நடந்து வந்துட்டான். மற்றவங்க எல்லாருனாலையும் வர முடியல, அங்கங்க நின்றுகிட்டாங்க, மறைஞ்சு நின்றுகிட்டாங்க. இதுதான் விசுவாசம். ஒரு சின்ன பிள்ளைக்கு இருக்கிற விசுவாசம் நமக்கு இல்ல. தேவ சமூகத்துல எதை கேட்கிறோமோ அதை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆபிரகாமை ஆண்டவர் பலியிட சொல்றாரு. இவரு ரெடியா எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு அந்த மலைக்கு மேல பிரயாணம் பட்டு போறாங்க. நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும், அந்த கட்டையெல்லாம் அடுக்கி அது மேல ஈசாக்க படுக்க வச்சு கையெல்லாம் கட்டி அந்த வாளை எடுக்கும் போதுதான் ஒரு சத்தம் வருது,
பார்க்கலாம், அந்த பகுதியை வாசிக்கலாம். அதே புஸ்தகத்துல ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 11-12. அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து ஆபிரகாமே ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவர் இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர் கொள்ளையாளர் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் பாராமல் எனக்காக ஒப்புக் கொடுத்தபடினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கேன். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ உன் புள்ள மேல கை வச்சிடாத. எப்போ கத்தி எடுக்கும் போது அது வரைக்கும் சும்மா இருக்கிறாரு. என்ன பண்றான்னு பாப்பமே, என்ன செய்யறான், இவன் நம்ம சொல்றத செய்யறானா இல்லையா அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லி அவர் ஆவலாக இருக்கிறார். ஆனா இங்க கத்தி எடுக்கும் போது தேவதூதன் சொல்றாரு, சத்தம் போடுறாரு, அபிரகாமே அபிரகாமே உன் பிள்ளையாண்டா மேல கைய போடுறாங்க, நீ உன்னுடைய புத்திரன் என்று பாராமல் உன்னுடைய ஏக சுதன். அப்படின்னா எல்லாத்துக்கும் அவன் தான் ஒரே சுதந்திரவாளி, ஒரே குழந்தை, வாக்கு தத்தத்தின் குழந்தை. அப்போ அவனை அப்படி கூட பார்க்காம நீ வெட்டுறதுக்கு துணிஞ்சிட்டியே அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல ஆசீர்வாதத்தினுடைய வார்த்தைகளை அதுக்கு அடுத்தமா சொல்ற. சரி, இது எப்படி இவ்வளவு தூரம் நம்பி ஆபிரகாம் செய்திருக்க முடியும்? சொல்லுங்க பாப்போம், யாருக்காவது தெரியுமா? ஆபிரகாம் பலியிட சொல்லும் போது ஒரு யோசனை கூட இல்லாம எப்படிங்க அவர் செய்ய முடியும்? விசுவாசிச்சாருங்க அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. எப்படி விசுவாசித்தார்? மொட்டையா விசுவாசிக்க கூடாது. இன்னைக்கு மொட்டையா விசுவாசிக்கிறவங்க தான் நிறைய பேர் கடனை வாங்கி வச்சுட்டு பிரச்சனையில மாட்டிட்டு உட்கார்ந்து இருக்காங்க. நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். பிராக்டிக்கலா நீங்க இருக்கணும். எப்படி நீங்கள் நம்புகிறீர்கள் ஆண்டவராகிய இயேசுவை? அவருடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை எடுத்து வாசிங்க. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்துல 5 மற்றும் 6. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 6வது வசனத்தை வாசிக்கலாம். அவர் ஆபிராமை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி, பின்பு ஆபிராமை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாயிருக்கும் என்றார். பாருங்க, ஆண்டவர் சொல்றாரு, நீ வானத்தின் நட்சத்திரத்தை எண்ணு. எப்போ? முதல்லயே சொல்லிட்டாரு, 75 வயசுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஆனா இங்க சோதனை 100 வயசுக்கு மேலதான். அப்போ என்ன யோசிக்கிறாருன்னா, ஆபிரகாம், எனக்கு ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, வானத்தின் நட்சத்திரத்தை போல உன் சந்ததியை பெருக பண்ணுவேன். இந்த மாதிரி குட்டியா இருக்கும் போது ஈசாக்க பலியிட்டா எப்படி சந்ததி பெருகும்? யோசிங்களா? ஒரு அளவுக்கு பெரிய பையனாகி கல்யாணம் முடிச்சா கூட சந்ததி ஓகே, அதுக்கப்புறம் பலியிடும் போது சந்ததி தான் ஆண்டவர் கொடுத்துட்டாரு, பெருகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். குட்டியா இருக்கும் போது எப்படி சந்ததி பெருகும் பலியிட்டோம்னா? அதை யோசனை பண்ணிதான், கொஞ்சம் கூட யோசிக்கல, என் ஆண்டவர் என்னை சோதிக்கிறார், அதுல நான் வின் பண்ணணும்னு சொல்லிட்டு தூக்கிட்டாரு. ஈசாக்க தூக்கிட்டு மேல போயிட்டாரு. அங்க சாராய்க்கு விஷயம் தெரியல. அப்பவும் கொஞ்சம் சாராய் அப்படியே அவிசுவாசத்துல அப்படியே டான்ஸ் ஆடுறாங்க. ஆனா இந்த மனுஷனுக்குள்ள இருக்கிற விசுவாசம், என் தேவன் சொல்லி இருக்கிறாரே. அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க வாக்குத்தத்தத்தை வாங்கிக்கீங்க. உங்களுக்கு பிரச்சனை வந்ததுன்னா, சோதனை வந்ததுன்னா நீங்க நினைச்சு பார்த்துக்கலாம், என் ஆண்டவர் சொல்லியிருக்காருல்ல, என் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருல்ல. இடையில ஒரு சின்ன தடுமாற்றங்கள் ஏற்பட்டுச்சு செஞ்சேரியில. உங்களுக்கு அடிக்கடி சொல்லியிருப்பேன், ஒரு சில வருடங்களுக்கு முன்னாடி, ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி, செஞ்சேரி வரலாமா போலாமான்ற ஒரு யோசனையெல்லாம் வந்தது சிஸ்டர் அப்படின்னு. ஞாபகம் இருக்குங்களா? அப்போ எனக்கு அந்த டைம்ல எல்லாம் உபவாசம் பண்ணி செபிக்கும் போது ஆண்டவர் ஒன்னே ஒண்ணு சொல்லுவாரு, 2018 நீ கேட்ட, நான் என்ன செஞ்சேன், என்ன சொன்னேன் உனக்கு, நெல்லு, நான் உனக்கு துணை நிற்பேன். அதுக்கப்புறம் தான் இன்னைக்கு இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம். அல்லேலூயா. இன்னும் பெரிய ஆசீர்வாதம் மற்றவங்க நினைக்கலாம். ஆனா 3 வாலிப பிள்ளைகள் கர்த்தருக்குள்ளாக வந்திருக்கிறாங்க ஞானஸ்தானம் பெற்று. இதுதான் மிகுந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு. நாங்க மேல இங்க வீடு கட்டுறோம் இல்லையோ, இவங்க பேர்ல மேல ஒரு வீடு கட்டியாச்சு, 3 வீடு. அல்லேலூயா. இதுதான் ஆசீர்வாதம்.
பாவியாகிய ஒருவன் மனம் திரும்பும் போது பரலோக ராஜ்யம் மிகுந்த சந்தோஷம் அடையுமா. ஒரே ஒரு மனுஷனால பரலோகம். பூமி ரொம்ப குட்டி, பூமியில இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப சின்ன ஆளுங்க, மேட்ரே இங்க இல்ல. இது ட்ரையல் பீரியடு. மனுஷன் ஆடுற ஆட்டம் ட்ரையல்ல தான் இந்த ஆட்டம் ஆடுறான். ஒரு வண்டி வாங்க போனா ட்ரையல் பாக்குறோம்ல, அந்த மாதிரிதான் நம்மளுடைய ஆட்டம் எல்லாம். 70 வயசு 80 வயசு அவ்வளவுதான், மிஞ்சு போனா 60 70 தான். ஆனா அந்த 70க்குள்ள அப்படியே போடுற டான்ஸ் இருக்கு பாருங்க, கோபம், எரிச்சல், தாகம், வீரம் எல்லாம். அதுக்கப்புறம் தான் விஷயமே இருக்குது. அது தெரியல எல்லாத்துக்கும். அப்ப ஆண்டவர் நம்ம கூட இருக்கிறார். நமக்கு தேவை என்ன தெரியுங்களா? அவருடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய வார்த்தையை நீங்கள் கேட்க வேண்டும். ஆபிரகாம் சிந்தித்து பார்த்தார். இன்னும் கொஞ்சம் ஆழமா அதே ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசி கேட்கலாம். 17:19. அப்பொழுது தேவன் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொல்றாரு, உன் மனைவியாகிய சாராள். நல்லா கவனிங்க, ஆகார வச்சு பேசல. ஆண்டவர் இன்னும் உறுதிப்படுத்துகிறார், ஆகாரை அல்ல, உன் மனைவியாகிய சாராள் நிச்சயமாய் உனக்கு ஒரு குமாரனை பெறுவாள். பேரு ஆண்டவரை வச்சிட்டாரு, அவனுக்கு ஈசாக்கு என்று பெயரிடுவாயாக. எப்படிங்க ஆண்டவர் பலி கேட்பாரு? எவ்வளவு தெளிவா இருக்கு பாத்தீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் சாராளுக்கும் ஒரு குழந்தையை கொடுப்பேன், நிச்சயமாய் கொடுப்பேன். பா, அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடு. அவன் ஆண் குழந்தை. அன்னைக்கெல்லாம் ஸ்கேன் கிடையாது, ஆண்டவர் தான் ஸ்கேன். அல்லேலூயா. எவ்வளவு அழகா, ஒரு ஆண் குழந்தை. அவனுக்கு ஈசாக்குன்னு பேரிடு. நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன செய்ய? அவனுக்கு உண்டான சந்ததியவும் ஆசீர்வதிப்பேன். உடன்படிக்கை பண்றாருங்க, உடன்படிக்கை பண்றாரு. உடன்படிக்கை அப்படின்னா ஒரு பெரிய பிராமிஸ், ஒரு சத்தியத்தை உண்டாக்குகிறார். எவ்வளவு பெரிய வார்த்தை இதெல்லாம்! இதோ ஆபிராமுக்கு பெரிய ஆசீர்வாதம். இது எப்ப உரைக்கப்பட்டது? இந்த வார்த்தை எப்ப உரைக்கப்பட்டது அப்படின்னா 17ஆம் அதிகாரத்துல முதல் வசனத்தை வாசிமா. ஆபிராம் 99 வயதாகும் போது எப்போ குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு. ஈசாக்கு கையிலே வரல. கவனிங்க, ஈசாக்கு கைக்கே வரல. ஆனா ஆண்டவர் சொல்லிட்டாரு, உனக்கு ஒரு ஆண் குழந்தைய தருவேன், ஈசாக்குன்னு பேரிடு, ஈசாக்குடைய சந்ததியை நான் பெருக பண்ணுவேன். இப்படி எல்லாம் சொன்னவரு 22ஆம் அதிகாரத்துல பலியிடுன்னாருன்னா எப்படி இருக்கும்? அதனாலதான் அவன் யோசிக்கல, கொஞ்சம் கூட யோசிக்கல. ஆண்டவரை பலியிடுறதா? ஓகே வாங்க ஆண்டவரே, ஏன்னா நீர் சொல்லி இருக்கிறீர் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்லி இருக்கிறீங்க. ஒருபோதும் என்ன செய்ய மாட்டீங்க, என் பையனை பலியிட கொடுக்க மாட்டேங்கன்னு நம்பினான். அப்படியே பலியிட கொடுத்தாலும் தேவன் எழுப்ப வல்லமை உள்ளவர் என்று சொல்லி விசுவாசித்தான். பாருங்க, எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 11ஆம் அதிகாரத்துல 17 தொடங்கி 19 வரையிலும் வாசிக்க கேட்கலாம். எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல 17, 18, 19. மேலும் விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சோதிக்கப்பட்ட போது ஈசாக்கை பலியாக ஒப்புக் கொடுத்தான். ஈசாக்கினிடத்தில் உன் சந்ததி விளங்கும் என்று அவனோடே சொல்லப்பட்டிருந்ததே. இப்படிப்பட்ட வாக்கு தத்தங்களை ஈசாக்கு பெற்றிருக்கிறானே. மரித்தோரில் இருந்து எழுப்ப தேவன் வல்லவராய் இருக்கிறார் என்று தனக்கு ஒரே பேரானவனையே பலியாக ஒப்புக் கொடுத்தான். மரித்தோரில் இருந்து அவனை பாவனையாக திரும்பவும் பெற்றுக்கொண்டான். பாருங்க, அங்க ஈசாக்கு ஏன் பலியிடுறதுக்கு துணிஞ்சாருன்னா, ஈசாக்கு மூலமா சந்ததி உண்டாகும் ஆண்டவர் வாக்குத்தத்தம் பண்ணிட்டாரு. அப்படி இருக்கும்போது
பலி கொடுத்தாலும் அவனை எழுப்ப ஆண்டவரால முடியும் அப்படின்னு சொல்லி முழுசா நம்பிட்டார். அவர் நம்பிக்கை சாதாரணமா இல்ல, ஒரு அடையாளபூர்வமான விசுவாசம் இருந்தது. இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படின்னா, ஆண்டவர்கிட்ட கேட்காமையே ஸ்கூல்ல சேர்த்திடுறாங்க, பெரிய பெரிய ஸ்கூல்ல. ஹல்லேலூயா. எங்க பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது, எங்க குடும்பத்துக்குள்ள பிரச்சனை உருவாகுது, நல்லா கவனிச்சு பார்க்கணும். கணவன் மனைவிக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு. யாரால? குழந்தைகளால. அடிதடி இல்லாத பிரச்சனை, ஈகோ பிரச்சனை. வேலைக்கே போக வேணாம்னு சொன்ன கணவர்மார்கள் இன்னைக்கு மனைவிய விரட்டி விடுறாங்க. போவழியில வேலையை செய். ஹல்லேலூயா. எனக்கெல்லாம் கல்யாணம் பண்ணும்போது சொன்னாங்க, நீங்க ஊழியம் செய்யுங்க, நான்சி வேலை செய்யட்டும். அவள் அது சொன்ன, போங்க, ஒரு வீட்டுக்குள்ள கூட விட மாட்டாங்க நீங்க. ஹல்லேலூயா. பொண்ணுமில்ல, யாஸ்மின் வீட்டுல கூட யஸ்வந்த் இருக்கிறான் இங்க. ஆனா இவங்க வீட்டுல இருக்கிற தம்பி எங்க போவான்னு தெரியாது, அங்க சுத்திட்டு இருக்கிற ஆல்ரவுண்டர். இன்னைக்கு காலையில கூட பார்த்து பேசிட்டு தான் வரேன். ஆல்ரவுண்டர் அவரு. இவங்க அப்பா வேலைக்கு போனா நைட் தான் வர்றாரு. கல்யாணம் ஆகாம இருந்தா இவங்க வீடு சந்திப்புக்கு நான் போனேன்னு வச்சுக்கோங்க, 2 வாலிப பிள்ளைங்க, அவங்க அம்மா. ஒரு கிராமத்துக்குள்ள போகும்போது என்ன நடக்கும்? உள்ளே விட மாட்டாங்க, வர வேண்டான்ட்டாங்க. ஒரு தடவை கல்யாணத்துக்கு நான் ஏன் அவசரப்பட்டேன்னாமா, ஒரு கிராமத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துல நான் மட்டும் தான் ஊழியத்துக்கு போயிருந்தேன். அந்த கிராமத்துல சொல்லிட்டாங்க, பிரதர் கோச்சுக்காதீங்க, தனியா வரேன்னா இங்க நீங்க வராதீங்க, உங்க அம்மாவோட வேணா வாங்க அப்படின்ட்டாங்க. எனக்கு அழுக தாங்கவே முடியல. என்னடா இது, யாரையுமே நம்ம தப்பா பார்க்கல, தப்பா பேசல, என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணத்துக்கு உறுதியா, ஆண்டவரே எனக்கு ஒரு கல்யாணம் வேணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. எனக்கு திருமணத்தை பண்ணி வைங்க ஆண்டவரே, அசிங்கமா பேசிட்டாங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அவசரம். எனக்கு என்ன அவசரம் தெரியுங்களா? சீக்கிரம் முடிச்சிடணும். முடிச்சு கல்யாண பேசியாச்சு, வேலைக்கு போகணுமா. இவங்க கேட்கல, உங்களை சுத்தி இருக்கிறவங்க. நான் சொன்னேன், இந்த அம்மாவை கல்யாணம் பண்ணதுக்கு காரணமே நான் வேலைக்கு போவதற்காக. அதுக்கப்புறம் எல்லா வீடுகளுக்கும் போகும்போது இன்னைக்கும் அவங்க அம்மா சொல்லுவாங்க, அவங்க வேலைக்கு அவங்க ஊழியத்துக்கு போட்டோம், நீ ஒரு நாள் இரு. போன வாரம் பேசினாங்க, அவ சொன்னா, அம்மா நானும் தாம்மா ஊழியம் பண்றேன். அப்படியா, சரி. கர்த்தர் எழுப்பிட்டாரு. போகும்போதெல்லாம் எனக்கு ஒரு பாரம் குறைஞ்சமா இருக்கும், வண்டி ஓட்டுறதுக்கு ஒரு பாரம் குறைஞ்சமா இருக்கும். நீ கார் ஓட்டுறதுக்கு பாரம் குறைஞ்சா ரொம்ப சந்தோஷம். பிரசங்கம் பண்றதுக்கு பாரம் குறைஞ்சதும் 4 வாரத்துல 1 வாரம் லீவு. அப்பா ஜாலியா உட்கார்ந்துருப்பேன். வர்ஷிப்பு யாஸ்மினா ரொம்ப ஜாலியா வருவேன். நமக்கு ஒரு வேலை இன்னைக்கு இல்லடா செஞ்சேரியில, கடைசியில போட்டு சேர் போட்டு உட்காரு அப்படி. ஏன் இதை நான் சொல்றேன்னா, தேவ சமூகத்துல நீங்கள் வாக்குத்தத்தம் வாங்கும் போது ஜாலியா ஒர்க் பண்ணலாம். இன்னைக்கு கடினமான வேலையை பார்த்து கொண்டு இருக்கிறீங்க. ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர்கிட்ட கேட்டு ஒரு பையனையோ பிள்ளையோ பார்த்தீங்கன்னா நீங்க ஜாலியா சந்தோஷமா இருக்கலாம் லைஃப்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னைக்கு நிறைய வீட்டுல சொன்ன மாதிரி குழந்தைய பிறந்தோட சந்தோஷம். ஸ்கூல்ல ஜாயின் பண்ணும் போது கணவன் மனைவிக்குள்ள வெடிக்குது பிரச்சனை. என்னன்னா என்ன காரணம்னா, ஆண்டவர்கிட்ட கேட்கறது இல்ல, எந்த ஸ்கூல்ல என் பையனை சேர்க்கறது, எந்த ஸ்கூல்ல என் பிள்ளை சேர்க்கறது கேட்கறது இல்ல. பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்துட்டு அவங்க ஸ்கூல்ல ஜாயின் பண்ணிட்டு இருக்காங்க கான்வென்ட்ல, நம்மளும் கான்வென்ட்ல ஜாயின் பண்ணலாம். தலையை அடமானம் வச்சா நம்ம பண்ணணும்ப்பா குழந்தைய. நம்ம தான் படிக்கல, எந்த தலையை வாங்குவாங்க? ஹல்லேலூயா. தலையை வாங்கிடுவாங்களா? என்ன அர்த்தம்னா, புருஷனை போட்டு தள்ளுறது. அப்படியே மௌனமா இருப்பாங்க பக்கத்துல. இப்ப சொன்னோம்னா இவ கொந்தளிப்பா, கொஞ்சம் லேட்டா சொல்லிக்கலாம், நம்ம மேல தூக்கி பழி போடுறாள், இவ்வளவு போல வெளியில அனுப்பணும் வேலைக்கு. இன்னைக்கு நிறைய வீட்டுல நடக்குது. அந்த வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் மனைவியை விடுறாங்களா, ஓவர் டைம் பார்க்கும்போது சந்தேகம் வருது. கொஞ்சம் சம்பளம் நீங்க ஒரு 500 ரூபாய் கூட வாங்கிட்டீங்கன்னா அங்க முடிஞ்சது, உம்புன்னு வந்திருப்பாங்க. ஈகோ வளருது. பிசாசு எப்படியெல்லாம் போராட்டத்தை கொண்டு வர்றான், பயங்கரமான போராட்டம். கடைசியில நீ வேலைக்கே போக வேண்டாம், வீட்டுல உட்காரு, நான் பாத்துக்கிறேன். எப்படி பாப்பீங்க? கடனை வாங்க ஆரம்பிச்சிருவாங்க, வட்டிக்கு மேல வட்டி, இல்லைன்னா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிருவாங்க. குடும்பத்துக்குள்ள பிசாசு தாண்டவம் ஆடிடுவான். இன்னைக்கு கிறிஸ்தவ குடும்பம் கெட்டு போறதுக்கு காரணமே தேவ சமூகத்துல கேட்காம செய்யற காரியம்தான். ஹல்லேலூயா.
உங்க குழந்தைகளுக்காக நீங்க செபிக்கணும். ஆண்டவரை எந்த ஸ்கூல்ல நான் சேர்க்கணும்? இங்க படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் செஞ்சேரி எல்லாம் படிச்சிருக்கிறாங்க இல்லையா? யாஸ்மின் இன்னைக்கு இப்ப சரியா உட்காரலையா? இன்னைக்கு இந்த பிள்ளைகள் சரியா சம்பாதிக்கலையா? யோசனை பண்ணி பாருங்க. 2 பிள்ளைகளும் நீ சம்பாதிக்கிறீல்ல, பார்த்தா தெரியல. இன்னும் துண்டா இருந்தா என்ன பண்றது? அவ கூட கொஞ்சம் உருணுப்பா, உன்னை பார்த்தாதான் துண்டா தெரியுது. அதனால இவங்க படிச்சு சம்பாதிக்கலையா? நல்ல சம்பாதனையில தானே இருக்கிறாங்க. இந்த சம்பாதனை கூட இல்லாம இருக்கிறாங்க நிறைய பேர், தெரியுமா? இன்னைக்கு நிம்சியை நான் பார்க்கும்போது சந்தோஷம், பிரின்சியை நான் பார்க்கும்போது சந்தோஷம். இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க படிச்சுட்டு ஒண்ணுமில்லாம சுத்திட்டு இருக்குதுங்க. வேலையில உட்கார முடியல பசங்கனால, பிள்ளைங்கனால. ஆனா கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்திருக்கிறார். கேட்கணும், ஆண்டவரை எந்த ஸ்கூல்ல என் பையனை சேர்க்கட்டும், என் பிள்ளைய சேர்க்கட்டும். கேட்டீங்கன்னா ஏமா பாப்பா எல்லாத்தையும் மறைக்கிறேன். இப்படி நம்ம கேட்டுட்டோம்னா பிரச்சனை இல்லைங்க. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். கான்வென்ட்ல சேரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணினால் நீங்க போய் சேர்க்கலாம். கர்த்தரே எல்லாவற்றையும் சந்திப்பார். இல்ல நீ இந்த மீடியமான ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல நீ ஜாயின் பண்ணி விடு, உன் பிள்ளையினுடைய ஞானத்துக்கு நான் பொறுப்பு ஆண்டு சொல்லிட்டாருன்னா ஒரு ஆண்டு ஆசிரிச்சிருவார். அதனாலதான் சொல்றேன், நீங்க உங்க கிறிஸ்தவ குடும்பத்தை ரொம்ப கேர்ஃபுல்லா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கணும். சந்தேகத்தின் ஆவி உள்ள விடக்கூடாது, சண்டை சச்சரவின் ஆவி உள்ள விடக்கூடாதுன்னா நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டு கேட்டு செய்யணும். இல்லைன்னா நம்ம ஆசீர்வாத குறைவு ஏற்படும். இன்னைக்கு ஈசாக்கு ஆபிரகாமுடைய வாழ்க்கை ஏன் ஆசீர்வதிக்கப்பட்டது அப்படின்னா, ஈசாக்கை குறித்து தேவன் கொடுத்த வாக்கு தத்தத்தை அவர் நினைவு கூர்ந்து சரியான வழியில போறாரு. ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கை சமாதானமா இருக்கணும்னா நீங்க அவருடைய வாயிலிருந்து வார்த்தையை வாங்கணும். ஒரு சொல்ற பாருங்க, வேலையா இருந்தாலும் சரி, வியாபாரமா இருந்தாலும் சரி, கல்யாணமா இருந்தாலும் சரி, ஆண்டவர்கிட்ட வார்த்தையை வாங்கினீங்களா? தேவர் சமூகத்துல வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா அவர் தான் உத்தரவாதி. அவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலக மாட்டார். வசனம் சொல்லுது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராயிருக்கிறாரே, உண்மையுள்ளவராயிருக்கிறார். 1 சாமுவேல் புஸ்தகத்தை திருப்புங்க, சீக்கிரம் பார்த்து நம்ம செபிக்க போறோம். 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 10 மற்றும் 11 வாசி கேட்கலாம். அன்னாள் போய் மனம் கசந்து அழுது, உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தா நான் அவனை கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுப்பேன். ஒரு பொருத்தனை பண்றார். நம்ம அடிக்கடி அண்ணால பார்ப்போம். அண்ணாளுடைய ஜெபம் ரொம்ப ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆன ஒரு ஜெபம். அவ ரொம்ப விசுவாசத்தோட ஜெபிக்கிறா. இங்க குழப்பம் பண்றதுக்குன்னு ஒரு ஆளு. அண்ணாளை குறிச்சு நம்ம ஏற்கனவே தியானிச்சிட்டோம். நான் மறுபடியும் நான் சொல்ல விரும்புறேன். அதே அதிகாரத்துல 8வது வசனத்தை வாசிமா கொஞ்சம் சத்தமா. அவள் புருஷனாகிய எல்கானா அவளை பார்த்து, அண்ணாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்கிறாய், ஏன் சஞ்சலப்படுகிறாய்? அவ அழுகிறது என்ன விஷயம்னு தெரியாம நம்மால் என்ன பண்றாரு, ஏன் அழுகிற, ஏன் சஞ்சலப்படுற, ஏன் சாப்பிடாம இருக்க, குழந்தை இல்லைன்னு தான் நான் இப்படி எல்லாம் இருக்கிற, 10 குழந்தைகளை காட்டுல நான் உனக்கு பெரிய குழந்தை இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு. ஆனா உண்மையிலே சொல்றேன், அண்ணாளுடைய அழுகைக்கு காரணம் குழந்தை இல்லைன்ற ஒரு காரியம் அல்ல. உண்மையிலே அதுதான் இல்ல. என்ன காரணம் அப்படின்னா, அந்த வசனத்துல அதாவது எல்கானாவுக்கு 2வது மனைவி, அவளை வேத புஸ்தகத்துல சக்களத்தின் போட்டிருக்கு. அந்த பெண் என்ன செய்யறா அப்படின்னா, தினந்தோறும் குத்தி காமிக்கிறானாம் அண்ணாள. தினந்தோறும் தன்னுடைய வார்த்தையினாலே அவமானப்படுத்தி குத்தி காமித்து அழ வைத்து துடிக்க துடிக்க ஓவரா ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. இதனாலதான் அண்ணாள் ஒரு ஜபத்தை செய்யறா. எத்தனை குழந்தை கேட்கிறா?
ஒன்னே ஒண்ணுதான். குழந்தை ஆசை இருக்குமானா அண்ணாள் எத்தனை குழந்தை கேட்டிருக்கணும்? நிறைய கேட்டிருக்கணும். இல்லைன்னா அட்லீஸ்ட் 2 கொடுங்க, அத ஒன்னா உமா கொடுத்துறேன் கேட்டிருக்கணுமா இல்லையா? அப்போ அண்ணாள் கேட்டது ஒரு குழந்தை. அப்ப குழந்தை ஆசை அவளுக்கு இல்ல. அவளுக்கு தேவை தான் மலடி என்ற பேச்சு என்னை விட்டு நீங்கும்படியாய். என்னுடைய கூட இருக்கிற சக்களத்தை என்னை அசிங்கமா பேசுறாளே, மலடின்னு குத்தி காமிக்கிறாளே, என்னை அளவைக்கிறாளே, இந்த சமுதாயத்துல நானும் ஒரு பிள்ளை பிறப்பதற்கு ஆசீர்வாதம் உள்ள ஒரு பெண்ணுன்னு சொல்லி இந்த சமுதாயம் அறிந்து கொள்ளணும். அதுக்காக தான் அவ கேக்குறா, ஒரு குழந்தைய கொடுங்க, அதையும் நான் கொடுத்துறேன். எனக்கு குழந்தை ஆசைன்னு பெருசா இல்ல, ஆனா எனக்கு பின்னாடி இருக்கிற அந்த பட்ட பேர் என்னை விட்டு நீங்கணும். இது புருஷனுக்கு தெரியல, ஆனா ஆண்டவர் அதை அறிந்து விட்டார். அல்லேலூயா. ஆண்டவர் அதை ஜெபத்தை கேட்டோன்னு ஒன்னு கேட்டு ஒன்னு கொடுக்கிறான்னா இவளுடைய கலக்கத்தை, கலங்கமான பேச்ச, அந்த குரலை நீக்கணும். ஆண்டவர் ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிச்சோன்னு இவ என்னென்ன செய்யறா பாருங்க. விசுவாச அறிக்கை இதுதான். அந்த 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனம் வாக்குத்தத்தம் படிமா. ஆமா ஆமா, பாருங்க, ஜெபிக்கும் போதும் என்ன மேட்டர்னு வெளியில சொல்லல. ஆண்டவருக்கு அவளுக்கு மட்டும்தான் சீக்ரெட். நல்லா தெரிஞ்சுக்குங்க, சீக்ரெட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவங்களுக்கு. அன்னாள் ஜெபிக்கும் போது எதை குறித்து ஜெபிக்கிறான்னு சொல்லி ஏலி ஊழியக்காரனுக்கும் தெரியல, கூட அதாவது கூடவே உறவுன்னு சொல்லிக் கொள்ளுகிற எல்கானாவுக்கும் தெரியப்படுத்தல. ஆண்டவர்கிட்ட தான் சொல்றா, ஒன்னு கொடுத்தா ஒன்னு கொடுத்துறான் ஆண்டவரை உமக்கே. ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஏலி மூலமா பேசுறாரு. அவரும் சுத்தி விளைச்சு மறைமுகமா பேசுறாரு. சமாதானத்தோட போ, நீ கேட்டுக்கொள்வது அது என்ன சொல்றது, நீ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கடவுது. இந்த வாக்குத்தத்தம் வாங்கணும். இதுதான் அன்னாள் செய்யறா. ஆண்டவற்றிருந்து இந்த வார்த்தையை வாங்கினதுக்கு அப்புறமா கவனிங்க, ஆண்டவற்றிருந்து இந்த வார்த்தையை வாங்கினதுக்கு அப்புறமா என்ன நடக்குது அவ வாழ்க்கையில? 18ஆவது வசனத்தை சத்தமா வாசிப்பா. அப்பொழுது அவர், உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தயை கிடைக்க கடவுது என்றாள். பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள். அப்புறம் அவள் தூங்காமல் இருக்கவில்லை. எஸ் ராஜா. சரி, அப்புறம் பாருங்க, பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் சாப்பிடாம இருந்தவ சாப்பிடுறா. இங்க கேட்டார்ல எல்கானா, என்ன கேட்டாரு? ஏன் சஞ்சலமா இருக்கிற, ஏன் அழுகிற, ஏன் சாப்பிடாம இருக்கிற அப்படின்னு. ஆனா அவ ஆண்டவற்றிருந்து வாயிலிருந்து வார்த்தையை வாங்கினோன்னு எதையெல்லாம் செய்யாம இருந்தாலும் செய்ய ஆரம்பிச்சுட்டா. அவ துக்கம் முகம் மறைஞ்சு போச்சு. 2வது என்ன நடந்தது அப்படின்னா சாப்பிட ஆரம்பிச்சுட்டா. ஹல்லேலூயா. இன்னைக்கு அன்னாளுடைய ஆசீர்வாதம் அப்பதான் ஆரம்பித்தது. இதுதான் விசுவாச அறிக்கை. ஆண்டவற்றிருந்து வாங்குற வார்த்தை வாங்குற வரைக்கும் உங்களுக்கு துக்கம் இருக்கலாம், ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்கலாம். ஆனா தேவனுடைய வாயிலிருந்து வார்த்தையை வாங்கிட்டீங்கன்னா உங்க துக்கம் மறைஞ்சு போயிடணும். ஒன்னே ஒண்ணு சொல்லுங்க, பொல்லாத பிசாசே, நீ என்னை எதையுமே செய்ய முடியாது. உங்க வீட்டுக்காரர் ரட்சிப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரா? ஒன்னே ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவர் வாயிலிருந்து வார்த்தை வந்துருச்சு. என்ன கீழே காரியம் நடந்தாலும் ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, பிசாஸ்ட சொல்லுங்க, ஒண்ணும் நீ செய்ய முடியாது. என் கணவரை ஆண்டவர் தொடரேன்னு சொல்லிட்டாரு, அவர் தொற்றுவாரு, கொண்டு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. பிசாசு சோர்ந்து போயிடுவோம், ஆண்டவர் எழுமி நிற்பார். ஆனா நம்ம ஆளுக்கு என்ன பண்ணிடுறாங்க? ஆண்டவருடைய வாயிலிருந்து வார்த்தை வாங்கிக்கிறாங்க. அவ்வளவு சுலபமா வார்த்தை வாங்கிட்டு அதை நினைக்கிறதே கிடையாது. அதை மறந்து போய் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. அதை மறந்து போய் என்ன செய்யறாங்க? புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. அப்படி செய்யக்கூடாது. அன்னாளை போல நாம் வாழ்வோமானால் கர்த்தர் அன்னாளை ஆசீர்வதித்தவர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். ஆபிரகாமை போல நினைவு கூர்ந்து கர்த்தர் என்ன கொடுத்திருக்கிறார், எதற்காக கொடுத்திருக்கிறார், எப்படி என்ன சொல்லி ஆண்டவர் என் கையில கொடுத்தாரு அப்படின்னு சொல்லி நினைச்சோம்னா அது என்னைக்குமே அழியாது. இதுதான் தெய்வ ஆசீர்வாதம். அதனால சொல்றேன், தயவு செஞ்சு நான் ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். எனக்கு பிரியமானவர்களே, நீங்க என்ன செய்றீங்களோ எது செய்றீங்களோ தெரியாது, ஆனா ஆண்டவற்றிலிருந்து வார்த்தையை வாங்கிக்கிங்க. சின்ன காரியமோ பெரிய காரியமோங்க, உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. என்னங்க கடினம்?
நான் என்ன சொல்றேன்னா, இன்னைக்கு நீங்க உபவாசம் பண்ணி ஆண்டவற்றிலிருந்து வார்த்தையை வாங்காம ஏதோ ஒண்ணு செஞ்சுட்டு இடையில பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கோங்க, இவங்க உதவி செய்வாங்க, அது அவங்க உதவி செய்வாங்க, நம்பிடாதீங்க. யாருமே உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு. யாரையும் தப்பு சொல்ல முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கு, ஒவ்வொரு வாழ்க்கை இருக்கு, போய் தான் ஆகணும். அவங்க போயிடுவாங்க. ஆனா நமக்கு துணை நிற்கிறவர் ஆண்டவர் மட்டும்தாங்கிறத நீங்க மறந்துட விடக்கூடாது. அதனாலதான் நான் சொல்றேன், இனி வரக்கூடிய நாட்களிலாவது நீங்க எதை செய்தாலும் நீங்க தேவ சமூகத்திலிருந்து வார்த்தையை பெற்றுக் கொள்ளுங்க. 3rd இயர் கம்ப்ளீட் பண்றீங்களா, வேலைக்கா இல்ல படிக்கணுமா, ஆண்டவற்றிலிருந்து வார்த்தையை வாங்கணும். ஏன்னா கர்த்தர் சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க, அதுல ரொம்ப எளிமையான ஒரு ஆசீர்வாதம் உண்டு, பயங்கரமான ஒரு ஆசீர்வாதம் உண்டு. நீங்க அதை அவர் வாயிலிருந்து வார்த்தை வாங்குறத மெயின். ஈசாக்கை தேவன் ஆசீர்வதித்தார், அன்னாளை ஆசீர்வதித்தார், ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். கர்த்தர் நம்மையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? தலைகளை தாழ்த்தி, அப்படியே இருக்க இடத்துல தலைகளை தாழ்த்தி. ஸ்தோத்திர ராஜா, எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த நல்ல காலை வேளைக்காக நன்றி. இந்த ஓய்வு நாள் ஆராதனையில நாங்க இன்னைக்கு தெரிந்து கொண்ட ஒரு பாடம், வாக்கு தத்தங்களை வாங்குங்கள்னு சொல்லி நாங்க கத்துட்டு இருக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, இதோ ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில வாக்கு தத்தத்தை வாங்கினபடினாலதானப்பா ஈசாக்க ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வளர்க்க முடிந்தது. ஈசாக்க பலியிடு நீங்க சொல்லும் போது கூட ஒரு கலக்கம் கூட உண்டாகல. ஏன்னா இதோ உம்முடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையை ஆபிரகாம் நினைவு கூர்ந்து, எப்படி ஆண்டவர் அவன் சந்ததியை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லியிருக்கிறாரே, அப்படி இருக்கும்போது அவனை பலியிடும் போது தேவன் எப்படி அந்த வாழ்க்கையை குறுக்கி போகும்படி செய்ய முடியும்? இல்ல அப்படின்னு சொல்லி விசுவாசத்தோட ஆபிரகாம் கடந்து போனாரேப்பா. அந்த விசுவாசம் எங்களுக்கு வேணும். அன்னாள் ஆண்டவரை துக்கமுகத்தோடு சாப்பிடாம ஆண்டவர் ஆலயத்துக்கு வந்த போது, என் தேவன் ஆலயத்துல சமாதானத்துடனே போ, இதோ தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு ஆக கடவுதுன்னு சொல்லி வழி அனுப்பின அன்னாளை போல, துக்கமுகம் மறைந்த அன்னாளை போல, போஜனத்தை தகப்பனே அப்பா நிறுத்தி இதோ மறுபடியும் போஜனத்தை அருந்தி கொண்ட அன்னாளை போல இன்னைக்கு நாங்க மாறணும் ராஜா. இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நீங்க வந்திருக்கிறீங்களா? சாப்பிடாம வந்திருக்கிறீங்களா? உபவாசத்தோடு அருமையான தேவ பிள்ளைகளை கண்ணீரோடு வந்திருக்கிறீங்களா? ஒருவேளை அன்னாளை போல இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களா? இதோ நான் உங்களை கண்ணை திறந்து பார்த்துக்கிட்டு இருக்கிறேன், ஆனா ஆண்டவர் உங்க இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். இன்னைக்கு இயேசு உங்க இருதயத்தை பார்த்து கொண்டு இருக்கிறார். என் பிள்ளைக்கு ஒரு நன்மையானது அமையாதான்னு சொல்லி வந்திருக்கிற அருமையான தாயாரே, ரீமா ஷபஹபது நிக்கபகலரபா, ஓ ஆண்டவர் சொல்றாரு, சமாதானத்துடனே போ, இதோ தேவனிடத்தில் நீ கேட்ட விண்ணப்பத்தின்படியே உனக்கு ஆக கிடவுதுன்னு சொல்லி கர்த்தர் வழி அனுப்புகிறார். இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. எதா இருந்தாலும் ஆண்டவர்ட்ட கேட்காம நான் செய்ய மாட்டேன். ஒரு தங்கம் வாங்குறீங்களா, ஒரு வெள்ளி வாங்குறீங்களா, ஆண்டவர்ட்ட கேளுங்க. ஆண்டவரே அப்பா, நீங்க கொடுத்திருக்கிற இந்த காசுக்கு நான் என்ன செய்யட்டும், என்ன வாங்கணும்னு சொல்லி கேட்டு செய்யுங்க. கர்த்தரே உத்தரவாதம் பண்ணி உங்களை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, இன்னைக்கு உரைக்கப்பட்ட அந்த வேத வசனத்தின்படி, இன்னைக்கு நாங்க பார்த்த சாட்சியின்படி, என் தேவன் ஆண்டவரே வரும் நாட்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய சமூகத்திலே கேட்டு செயல்படுத்தும் போது சகலத்திலையும் ஆசீர்வாதத்தை கொடுங்கப்பா. சகலத்திலையும் ஆண்டவரை வாழ்ந்து மகிழ்ந்து கலிகூற தேவன் கிருபை செய்யணும்னு சொல்லி இந்த வாக்குத்தத்த வசனத்தை எங்களை தகப்பனே எங்களுக்கென்று சுதந்திரித்துக் கொள்ளுகிறோம். அவர்கள் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லைன்னு சொன்னீங்களேப்பா. இயேசுவின் நாமத்தினாலும் ரத்தத்தினாலும் எங்களை நினைவு கூறுகிற எங்கள் இயேசு ராஜாவுக்கு கொடா கொடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்னு சொல்லி எங்களை தாழ்த்துறோம். தொடர்ந்து உங்க நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.